Taste the Daily. கடலூரில் தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 பேர் பலியான நிலையில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைக்க 1 வருடமாக மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்காதது ஸ்டாலினுக்கு தெரியாதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், விபத்து நடந்த இடத்தில் அண்டர்பாஸ் எனப்படும் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு தென்னக ரயில்வே ஒப்புதல் அளித்து அதற்கான முழு நிதியையும் தானே தருவதாக மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்துவிட்டதாகவும், ஆனால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் கடந்த 1 வருடமாக இந்த திட்டத்திற்கு அனுமதி தரவில்லை என்றும் தென்னக ரயில்வே தலைமை மக்கள் தொடர்பு அலுவலர் வெளியிட்ட செய்தியில் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பார்த்தால் இந்த கொடூரத்திற்கு முழுக்க கடலூர் மாவட்ட நிர்வாகம்தான் காரணம் என்றாகிறது என்று தெரிவித்துள்ள அவர், உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின் என்றெல்லாம் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கடலூர் மாவட்டத்தில் கடந்த 1 வருடமாக இந்த சுரங்கப்பாதைக்கு மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளிக்காதது தெரியாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த 1 வருடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கடலூர் மாவட்டத்திற்கு எத்தனை முறை ஆய்வுக் கூட்டம் நடத்த வந்திருக்கிறார் என்றும், கடலூர் மாவட்ட அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், கணேசன் மற்றும் கடலூர் காங்கிரஸ் MP விஷ்ணு பிரசாத் ஆகியோர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்றும் பொதுச் செயலாளர் வினவியுள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் சுரங்கப்பாதை கட்டப்பட்டிருக்கும், பச்சிலம் உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம் என்று தெரிவித்துள்ள அவர், மாவட்ட நிர்வாகத்தை முடுக்கிவிட வேண்டிய இந்த கொடூரம் நடந்த பகுதியை உள்ளடக்கிய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேள்வி எழுப்பியுள்ளதோடு, எல்லா வகையிலும் கடமை தவறிவிட்டது இந்த அரசு என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து முழு விசாரணை நடத்தி என்ன நடந்தது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களிடம் காரணத்தோடு விளக்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.